மதுரையிலிருந்து நேற்றிரவு சென்னைக்கு புறப்பட்ட பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 4 குளிர்சாதன பெட்டிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக டிக்கெட் பரிசோதகரிடம் பயணிகள் புகார் கூறியபோது திண்டுக்கல் வந்தவுடன் மெக்கானிக்கிடம் கூறி சரி செய்து விடுவதாக அவர் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் இப்பிரச்சினை சரி செய்யப்படாததால் கோபமடைந்த பயணிகள் டிக்கெட் பரிசோதகரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பயணிகளின் போராட்டம் காரணமாக இரவு 9:40 மணிக்கு திண்டுக்கல் வந்த ரயில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கேயே நிறுத்தப்பட்டிருந்தது. தேர்ட் ஏசி B2 கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு எலி வந்து ஏசி சர்க்யூட் உள்ள பூந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை ரெக்கவர் பண்ணி எலியை மட்டும் எடுத்துட்டாங்க. கம்ப்ளீட் ஒயரும் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. எந்த சொல்யூஷனும் இல்லை. இப்போ திருச்சிக்கு வண்டியை கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. அங்கே போனாலும் ரெக்கவர் ஆகுமான்னு தெரியல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிமாண்ட் வச்சோம். எங்களுக்கு ட்ராவல் பண்ண பயமாக இருக்குது, அதனால எமர்ஜென்சி விண்டோவாவது பிரேக் பண்ணி ட்ரெயினை எடுங்கன்னு சொன்னோம். அதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. எந்த சப்போர்ட்டுமே இல்லை. குழந்தைங்கள்லாம் உள்ளே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வண்டி போச்சுன்னா சேஃப்டிக்கு எந்த விதமான அஷூரன்ஸும் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து இந்த வண்டி வந்து நின்றுட்டு இருக்கு. செகண்ட் ஏசியில் வந்து ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு சொல்லி, ஆனால் இதுவரை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே எம்ப்ளாயி கூட கிடையாது. எல்லாம் பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் யாரும் எந்த ஒரு ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் கூட எடுக்கல. எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்தோட ஒரு 100 km ஸ்பீடுக்கு மேலே போகிற இந்த வண்டியில் வேறு ஏதாவது அசம்பாதம் நடந்துச்சுன்னா யார் பொறுப்பாவாங்க? தகவல் அறிந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் குளிர்சாதன பெட்டியில் மின் இணைப்பை சரி செய்ததை தொடர்ந்து நள்ளிரவில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை நோக்கி புறப்பட்டது.